ஆனால் இது வந்து அவருடைய இன்டெகிரிட்டி மேலே அவர் வந்து தொடுத்திருக்கின்ற ஒரு கோபம், யாராலையும் கூட அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவர் ஆனால் அது பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த நீங்கள் பாருங்கள், அவர் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு, அதாவது ஒருத்தருக்கு திமுக காரங்க வந்து என்ன அவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான சினிமா நடிகர், கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேலே தமிழகத்தில் ஒரு தனக்கான தனி முத்திரை வைத்தவர். அவரை வந்து யாரும் மிரட்டவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட அவர் அவதூறு சொற்களை பரப்பும்போது அவர் எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா இதுல என்ன ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா எல்லா நேரமும் ரியாக்ட் பண்ணாம இருப்பாரா என்ன? எல்லாரும் அவருக்கும் சுயமரியாதை இருக்குல்ல. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கிற நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளியில படுத்துவது முறையான ஒன்று. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு காத்திருந்து பதில் சொல்லும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவர் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை சொல்லியிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாதிப்பு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பின்னால் நிற்கின்றோம். அதனால தான் நாங்கள் எல்லாம் வன்மையாக அதை கண்டித்திருக்கின்றோம். வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தற்போது வரையும் உங்க விஷயத்தை வந்து தொகுதி பங்கீடும் எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை நடப்பதில்லை. ஆனா தாவேகா தற்போது வேட்பாளரை அறிவித்தாங்க. விஜய் வந்து பெரம்பலூர் போட்டியிட போறதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த வரையும் ஒரு காலதாமதம் எங்கேயுமே கிடையாதுன்னா, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிக வேகமான கூட்டணியாக, பலம் பொருந்திய கூட்டணியாக போய் கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் தினமும் நம்ம மீடியா கொடுக்க முடியாது. உள்ள நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியுமா? நடிகை நயன்தாரா குறித்து சி.வி. சண்முகம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் அதற்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பெண்கள், குறிப்பாக நடிகைகள் பொது சொத்து அல்ல என்றும் அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார். பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு நடிகை நயன்தாரா குறித்த சி.வி. சண்முகத்தினுடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பெண்கள் பொது சொத்து அல்ல, அநாகரிகமான பேச்சு என்று அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் நடிகை நயன்தாரா தொடர்பாக ஒரு கருத்தை வந்து கூறியிருந்தார். குறிப்பாக தமிழக முதல்வர் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கும் திட்டத்தை பற்றி பேசுகையில், விமர்சனம் செய்கையில் அந்த கருத்தை வந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாநில துணைத் தலைவரான குஷ்பு கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண் நடிகர்கள் உங்கள் உடைமையோ உங்கள் விவாத பொருளோ அல்ல என்று அவர் வந்து கூறியிருக்கிறார். எந்த ஒரு உரையாடலுக்காக வரும் ஒரு பண்டம் அல்ல என்றும் அவர் வந்து கூறுகிறார். குறிப்பாக இவங்க வந்து ஒரு பொருளோ பண்டமோ கிடையாது பெண்கள் என்பதை அவர் வந்து கூறுகிறார். இது போன்ற கருத்து தெரிவிப்பது என்பது ஒரு வளர்ப்பையும் அவருடைய மனநிலையும் தான் வெளிக்காட்டுகிறது என்று அவர் வந்து கடுமையான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விவரங்களுக்கு.